ஓம் சாந்தி 29/12/2024 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31/12/2002 மதுபன் 31/12/2002 அதாவது நியூ இயர் முன்னிட்டு பாப்தாதா இந்த மகா வாக்கியங்களை உச்சரித்திருக்கிறார். முரளியின் தலைப்பு: இந்த புது வருடத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் பயனுள்ளதாக்கி வெற்றி மூர்த்தியாகக்கூடிய விசேஷ தன்மையை காட்டுங்கள். இன்று புது யுகத்தை படைப்பவர், புது வாழ்க்கையை வழங்கும் வள்ளல் பாப்தாதா புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கிறீர்களா அல்லது புது யுகத்தை கொண்டாட வந்திருக்கிறீர்களா? புது வருடத்தை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் புது வாழ்க்கை, புது யுகம் மற்றும் புது வருடம் இந்த மூன்றையும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதாவும் மூன்றிற்கும் திரிமூர்த்தி வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். புது வாழ்க்கை அதாவது பிராமண வாழ்க்கைக்கான வாழ்த்துக்கள், புது யுகத்திற்கான வாழ்த்துக்கள், மேலும் புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள், திரிமூர்த்தி வாழ்த்துக்கள். புது வருடத்தில் ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கிறார்கள், மேலும் பரிசும் கொடுப்பார்கள் அல்லவா? ஆனால் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட பரிசு கொடுத்திருக்கிறார்? கோல்டன் உலகம் அதாவது பொன்னுலகம் என்ற பரிசு கொடுத்திருக்கிறார். அனைவருக்கும் பொன்னுலகத்தின் பரிசு கிடைத்துவிட்டதல்லவா? அந்த பொன்னுலகத்தில் புது யுகத்தில் அனைத்து பிராப்திகளும் இருக்கும். உங்களுடைய ராஜ்யம் நினைவிருக்கிறதா? அங்கு அப்பிராப்தியின் பெயர் அடையாளமே இருக்காது. அதாவது இது இல்லை, கிடைக்கவில்லை என்பதின் பெயர் அடையாளமே இருக்காது. அப்படிப்பட்ட பரிசை பாப்தாதாவை தவிர வேறு யாரும் கொடுக்கவே முடியாது. முழு உலகத்திலும் யாராவது ஏதாவது பெரியதிலும் பெரிய பரிசு கொடுக்கிறார்கள் என்றால் என்ன கொடுப்பார்கள்? பெரியதிலும் பெரிய கிரீடம் அல்லது சிம்ஹாசனம் கொடுப்பார்கள். ஸ்தாபனா காரியத்தில் இருந்தவர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது ஆதி காலத்தில் பிரம்மா கூட இருந்தவங்க ஸ்தாபனா காரியத்தில் தாதிமார்கள் அவங்கெல்லாம் முன்னாடி சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து பாப்தாதா சொல்லிட்டு இருக்கிறார். எப்பொழுது ஸ்தாபனை நடந்ததோ அப்பொழுது பிரம்மா தந்தை, ஒருவேளை இன்றைய ராணி கிரீடம் அல்லது சிம்ஹாசனம் யாராவது கொடுத்தால் நீங்கள் செல்வீர்களா என்று ஆதியில் குழந்தைகளிடம் கேட்பார். நினைவிருக்கிறது தானே? அதற்கு குழந்தைகள், இந்த கிரீடம் மற்றும் சிம்ஹாசனத்தை வைத்து என்ன செய்வோம்? எப்போது பாபா கிடைத்து விட்டாரோ அப்போது இதெல்லாம் என்ன என்று சொல்வார்கள். எனவே இந்த பொன்னுலகம் என்ற பரிசுக்கு முன்னால் எந்த பரிசும் பெரியதாக இருக்கவே முடியாது. அங்கு என்னென்ன பிராப்திகள் இருக்கும் என்று நிறைய குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு பாப்தாதா, பிராப்திகளின் பட்டியல் நீண்டதாக இருக்கிறது. ஆனால் சார ரூபத்தில் என்ன கூறுவோம்? இந்த பொருள் இல்லை என்பதே இருக்காது. அதாவது வாழ்க்கையில் என்ன தேவையோ அவை அனைத்தும் கிடைத்திருக்கும் என்றுதான் சொல்வோம். அதாவது அந்த பொன் உலகத்துல என்னென்ன பிராப்திகள் இருக்கும் அப்படின்னு குழந்தைகள் கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்றார், அந்த லிஸ்ட்டை சொல்லிட்டே இருந்தால் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்க தான் செய்யும். ஆனால் மொத்தத்தில் சார ரூபத்தில் சொல்லணும் அப்படின்னா அங்கே அப்பிராப்தி என்பதே இருக்காது. இல்லை என்று எந்த பொருளுமே இருக்காது. அப்படின்னா என்னென்ன தேவையோ வாழ்க்கைக்கு அவை அத்தனையும் கிடைச்சிருக்கும் அப்படின்றார். எனவே அப்படிப்பட்ட கோல்டன் கிஃப்டிற்கு அதிகாரிகள் தானே? டபுள் ஃபாரினர்ஸ் அதிகாரிகள் தானே? கைகளை அசைத்து கொண்டிருக்கிறார்கள்.
அனைவரும் ராஜா ஆகுவீர்களா? அப்படியென்றால் இத்தனை சிம்ஹாசனங்களை தயார் செய்ய வேண்டி இருக்கும். எல்லாருமே நாங்க ராஜா ஆகக்கூடியவர்கள் அப்படின்னு கை தூக்குறாங்க. அதுக்கு பாபா வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாருமே ராஜா ஆகுறீங்களா? அப்படின்னா எத்தனை சிம்ஹாசனங்களை நான் தயார் பண்ணணும் அப்படின்றார். பாப்தாதா கூறுகிறார், அந்த சிம்ஹாசனமோ சிம்மாசனம்தான், அனைத்து பிராப்திகளும் இருக்கும். ஆனால் இந்த சங்கம யுகத்தின் சுயராஜ்யம் அதைவிட ஒன்றும் குறைந்ததல்ல. சத்தியுகத்துல, பொன்னுலகத்துல உங்களுக்கு கோல்டன் சிம்ஹாசனம் கிடைக்கும். அனைத்து பிராப்திகளும் இருக்கும். ஆனால் அதைவிட பெரிய சிம்ஹாசனம் இப்போ சங்கம யுகத்துல சுயராஜ்ய சிம்மாசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது ஒன்றும் சாதாரணமானதில்லை, குறைந்ததில்லை அப்படின்றார். இப்பொழுதும் ராஜா தானே? பிரஜாவா அல்லது ராயல் குடும்பமா? என்னவாக இருப்பீர்கள்? ஒரே ஒரு தந்தைதான் என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் ராஜா குழந்தைகள் என்று பெருமிதத்துடன் சொல்கிறார். ராஜா தானே? ராஜயோகியா அல்லது பிரஜா யோகியா? இந்த சமயம் அனைவருக்கும் நாங்கள் இதய சிம்ஹாசனதாரிகளாக, சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தைகளாக இருக்கிறோம் என்ற இந்த ஆன்மீக போதை இருக்கிறது தானே? ஏனென்றால் இந்த சமயத்தின் சுயராஜ்யத்தின் மூலம்தான் எதிர்கால ராஜ்யம் கிடைக்கிறது. இந்த சங்கம யுகம் மிக 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 விலைமதிப்பற்றது, உயர்ந்தது. சங்கம யுகத்தை பற்றி பாப் தாதாவும் அனைத்து குழந்தைகளும் அறிந்திருக்கிறீர்கள். குஷி குஷியாக சங்கம யுகத்திற்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியை கொண்டாடும் யுகம் என்று கொடுத்திருக்கிறீர்கள். ஏன்? அதாவது சங்கம யுகம் அப்படின்னாலே கொண்டாடக்கூடிய யுகம், ஆனந்தத்தை கொண்டாடக்கூடிய யுகம், மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய யுகம். அதற்கு பாபா ஏன் அப்படின்னு கேட்குறார். ஏன் அந்த மாதிரி பேர் கொடுத்துருக்கீங்க? இந்த சங்கம யுகத்தில் கிடைக்கும் அனைத்தும் முழு கல்பத்திலும் இல்லை. காரணம், பரமாத்மாவின் சந்திப்பின் ஆனந்தம் முழு கல்பத்திலும் இப்பொழுதுதான் கிடைக்கிறது. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நாளும் என்னவாக இருக்கிறது? ஆனந்தமே ஆனந்தமாக இருக்கிறது. அதாவது சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்க என்ஜாய் பண்றீங்க. அமிர்த வேளா யோகாவை என்ஜாய் பண்றீங்க, முரளியை என்ஜாய் பண்றீங்க, சேவையை என்ஜாய் பண்றீங்க, ஃபுல் டே தாரணை செய்யணுன்ற என்ஜாய்மெண்ட்ல இருக்கிறீங்க. ஆகையால இது என்ஜாய் பண்ணக்கூடிய யுகம். ஆனந்தமே ஆனந்தம் அப்படின்றார். சாப்பிட்றீங்க அப்படின்னா போக் சாப்பிட்றீங்க, பிரசாதம் சாப்பிட்றீங்க, பிரம்மா போஜனம் சாப்பிட்றீங்க. ஆகையில எல்லாமே ஆனந்தம் தானே. சேவை செய்கிறீங்கன்னா உயர்ந்த பரமாத்மாவுடைய அறிமுகத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து முக்தி, ஜீவன் முக்திக்கு அதிகாரிகளாக ஆக்குறீங்க. அதனால நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துல என்ன இருக்கு? ஆனந்தம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு, என்ஜாய் பண்றீங்க. ஆனந்தம் இருக்கிறது தானே? ஆனந்தம் இருக்கிறதா? குழம்பி போவதில்லை தானே? ஒவ்வொரு நாளும் உற்சவம்தான். ஏனென்றால் உற்சாகம் இருக்கிறது. அதாவது உலகத்துல ஏதாவது உற்சவம் அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேருவாங்க, உற்சாகமாக இருப்பாங்க. ஆனா இங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சவம் தான் அப்படின்றார். ஆகல ஒவ்வொரு நாளும் நீ உற்சாகமாக இருக்கிறீங்க. தன்னுடைய சகோதர சகோதரிகளை பரமாத்மா தந்தையினுடையவராக ஆக்க வேண்டும் என்ற ஊக்கம், உற்சாகம் இருக்கிறது. சேவைக்கான ஊக்கம், உற்சாகம் இருக்கிறதல்லவா? இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று திட்டம் போடுகிறீர்கள் தானே? ஏனென்றால் உயர்ந்த பிராப்தி என்ன ஆகிறதோ அதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. அதுதானே மனிதனுடைய இயல்பு. யாருக்கோ கிடைக்காதது கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆகையால நீங்களும் ரொம்ப உற்சாகமாக சேவை செய்கிறீங்க.
இதே சங்கம யுகத்தின் பிராப்தி பொன்னுலகத்திலும் இருக்கும். அதாவது இங்கே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உற்சவம், ஒவ்வொரு நாளும் குஷி, ஒவ்வொரு நாளும் ஊக்க உற்சாகம். இதே சங்கம யுகத்தின் பிராப்தி பொன்னுலகத்திலும் இருக்கும் அப்படின்றார். அப்படின்னா சங்கம யுகத்தினுடைய பிராப்தியை தான் நீங்க அந்த கோல்டன் உலகத்துக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த குஷியை தான் அங்க கொண்டு போறீங்க, இந்த ஊக்க உற்சாகத்தை தான் அங்க கொண்டு போறீங்க. சத்தியுகத்துல தேவதைகள் எப்பவுமே முக மலர்ச்சியில இருப்பாங்க அப்படின்னா சங்கம யுகத்துல அப்படி இருக்கணும். அந்த சம்ஸ்காரத்தை தான் அங்க கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போதைய முயற்சியின் பலன்தான் எதிர்கால பொன்னுலகம். எவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்கிறார். இப்போதைய முயற்சியின் பலன்தான் எதிர்கால பொன்னுலகம். பொன்னுலகத்தினுடைய கிஃப்ட் கொடுத்துட்டார். ஆனால் அந்த கிஃப்ட் என்ன, அந்த பொன்னுலகம் என்ன? இப்போ நம்ம செய்யற முயற்சியினுடைய பலன்தான், பிராலப்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதனால இந்த சம்ஸ்காரத்தை தானே அங்க கொண்டு போவோம். ஆக சங்கமயுகம் பிடித்திருக்கிறதா அல்லது சத்தியுகம் பிடித்திருக்கிறதா? எது பிடித்திருக்கிறது? சங்கமயுகம் பிடித்திருக்கிறது தானே. என்ன இடையில் மாயா வந்து விடுகிறது, அவ்வளவுதான். சங்கமயுகம் பிடிச்சிருக்கு, என்ன பாபா இருக்கிறார், பிராப்திகள் இருக்கு, அத்தீந்திரிய சுகம் இருக்கு, பிராமண பரிவாரம் இருக்கு, எல்லாம் ஓகே தான். என்ன இடையில மாயா வந்துடுறது, அவ்வளோதான் அப்படின்றார். மற்றபடி உங்களுக்கு சங்கமயுகம் தான் பிடிச்சிருக்கு. இந்த மாயை வர்றதுனால அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் ஏற்படுகிறது. நிறைய குழந்தைகள் சகஜ யோகத்தை கஷ்டமான யோகமாக ஆக்கி விடுகிறார்கள். அப்படி இல்லை, ஆனால் அப்படி ஆக்கி விடுகிறார்கள். அதாவது உண்மையிலும் யோகா சகஜம்தான், கஷ்டமானது இல்லை, ஆனா அப்படி ஆக்கிடுறீங்க அப்படின்றார். உண்மையில் மிகவும் சகஜமானது. கடினமாக தோன்றுகிறதா? யாருக்கு கடினமாக இருக்கிறதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சதா இல்லை, அவ்வப்போது கடினமாக இருக்கிறதா அல்லது சகஜமாக இருக்கிறதா? யார் கடின யோகியோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அதாவது யோகா செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்துங்க அப்படின்றார். தாய்மார்கள் கடின யோகியா அல்லது சகஜ யோகியா? யாராவது கடின யோகியாக இருக்கிறீர்களா? யாருமே கை உயர்த்தல. அதற்கு பாப்தாதா முழு சபையில் கை எப்படி உயர்த்துவார்கள்? சில பேருக்கு கஷ்டமா தான் இருக்கு, வீணெண்ணங்கள் வருது, மாய வருது, ஞானம் கேட்கறது ஈஸியா இருக்கு, யோகால கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆனாலும் கை உயர்த்தல. அதுக்கு பாப்தாதா சொல்லிட்டு இருக்கிறார், அதுவும் சரிதான், முழு சபையில கை எப்படி உயர்த்துவீங்க? அனைத்து குழந்தைகளும் என்னுடைய பாபா என்று மிகவும் பெருமிதத்துடன் சொல்கிறார்கள். என்னுடைய பாபாவா அல்லது தாதிகளின் பாபாவா? என்னுடைய பாபா தானே. ஒவ்வொருவரும் முதலில் என்னுடையவர் என்பார்கள், அப்படிதானே? மற்ற விஷயங்கள்ல எப்படியோ, ஆனா பாபா அப்படின்னு வரும்போது எல்லாருமே மீரா பாபா, பாபா என்னுடையவர் அப்படிதான் சொல்வீங்க. முதல்ல என்னுடையவர் அப்படின்னு தான் தோணும். இங்கு அமர்ந்திருக்கும் சிந்தி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய பாபாவா அல்லது ஜானகி தாதியினுடைய பாபாவா? லண்டன்ல இருந்து அந்த சிந்தி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க பாப்தாதாவை மீட் பண்றதுக்கு வந்திருந்தாங்க ஸ்பெஷலா. அதுக்கு பாபா அவங்கள கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுடைய பாபா அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது ஜானகி தாதியினுடைய பாபான்னு நினைக்கிறீங்களா அல்லது பிரகாஷ்மணி தாதியின் பாபாவா? யாருடையவர்? என்னுடையவரா? கேட்கிறார். பாபா உங்களுடையவர் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. முழு நாளும் என்ன நினைவிருக்கும்? என்னுடையது என்பதுதானே நினைவிருக்கும். எனவே பாபா மிகவும் சகஜமான யுக்தியை கூறுகிறார். எத்தனை முறை என்னுடையது என்னுடையது என்று சொல்கிறீர்கள்?
முழு நாளில் எத்தனை முறை என்னுடையது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள்? ஒருவேளை எண்ணி பார்த்தால் நிறைய முறை என்னுடையது என்ற வார்த்தையை சொல்கிறீர்கள். அதாவது என்னுடையது அப்படின்னு சொல்றது மனிதனுடைய இயல்பு. என்னுடைய வண்டி, என்னுடைய வீடு, என்னுடைய ட்ரெஸ்ஸு, என்னுடைய வேலை, என்னுடைய பொருள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றது இயல்பு தானே. ஆகையால ஒரு நாள்ல நீங்க எத்தனை முறை என்னுடையதுன்னு சொல்வீங்கன்னு எண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணீங்கன்னா நிறைய முறை என்னுடையதுன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. ஆகையால பாபா கூட உங்களுக்கு கஷ்டமான முயற்சி எல்லாம் சொல்லி கொடுக்கறதில்ல. ரொம்ப சகஜமான யுக்தி தான் நான் சொல்றேன் அப்படின்றார். அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமா இருக்கு. என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே என்னுடையதுன்ற வார்த்தையை ஆன்மீகத்திலையும் பயன்படுத்துங்க போதும் அப்படின்றார். அப்போ சகஜ யோகி ஆயிடுவீங்க. அதாவது எப்போது என்னுடையவர் என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ அப்போது என்னுடையவர் என்பவர் யார் என்று யோசியுங்க. என்னுடையவர் யார்? மேரா பாபா. என்னுடையவர் பாபா. அவ்வளவுதான். இது கஷ்டமாக இருக்கிறதா? மிகவும் சகஜம்தான். ஆனால் அப்பப்போ மறந்துடுறீங்க. பாப் தாதா ஒன்றும் புதிய வார்த்தையை கொடுக்கவில்லை. நான் மற்றும் எனது என்று எந்த வார்த்தையை சதா பயன்படுத்துகிறீர்களோ அதைதான் சொல்கிறார். ஆக நான் யார் மற்றும் என்னுடையவர் யார்? ஜான்கி தாதி எப்பவுமே கடைசியில இதுதான் சொல்லுவாங்க. மை கௌன் மேரா கௌன். நான் யார், என்னுடையவர் யார். இது போதும் முயற்சிக்கு. நிறைய குழந்தைகள் கடின முயற்சியை ஏன் செய்கிறார்கள்? புள்ளிதான் கண்முன்னே வர வேண்டும் என்று மட்டும் யோசிக்கிறார்கள். அதாவது நான் ஆத்மா அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆத்மா புள்ளிதான், பிந்து தான் கண் முன்னாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் பிந்து, நான் பிந்து, நான் பிந்து என்று நினைக்கிறார்கள். அதாவது நான் ஒரு புள்ளி, நான் ஒரு புள்ளி, நான் ஒரு புள்ளி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் புள்ளி நழுவி விடுகிறது. புள்ளிதான், ஆனால் எப்படிப்பட்ட புள்ளி? நான் யாராக இருக்கிறேன்? இந்த தன்னுடைய சுய மரியாதையை நினைவில் கொண்டு வாருங்கள். அதாவது வெறும் நான் ஆத்மா, நான் ஒரு புள்ளியா இருக்கிறேன் அப்படின்னா அந்த புள்ளி நழுவிடுறது. எப்போ நம்ம தேக உணர்வுல இருப்போன்றதே சொல்ல முடியாது. ஆகையால புள்ளின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் எப்படிப்பட்ட புள்ளியாக இருக்கிறேன் அதையும் நினைவுல கொண்டு வாங்க அப்படின்றார். அப்பொழுது ரமணீகமான முயற்சி ஆகிவிடும். அப்போ அந்த முயற்சி செய்யும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ரமணீகரமாக இருக்கும். வெறும் ஜோதிர் பிந்து என்று சொல்கிறீர்கள் அல்லவா? எனவே கஷ்டமாக தோன்றுகிறது. ஆகையால் சகஜமான முயற்சி, ஆனந்தமான முயற்சி செய்யுங்கள். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். முயற்சியும் சகஜமா இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணிட்டே போகணும். ஆகையால நான் ஒரு ஜோதிர் பிந்து ஆத்மா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஜோதிர் பிந்து தான். ஆனா எப்படிப்பட்ட ஆத்மா, எப்படிப்பட்ட ஜோதிர் பிந்துவாக இருக்கிற அப்படின்றத நினைச்சு பாருங்க. அப்போ மகிழ்ச்சியா ஆனந்தமா முயற்சி செய்வீங்க. ஈஸியா இருக்கும் அப்படின்றார். இந்த புது வருடத்தில் முயற்சி உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் உயர்ந்த முயற்சியின் கூடவே முதலில் சகஜமாகவும் இருக்க வேண்டும். செய்யணும் தான், உயர்ந்த முயற்சி தான் செய்யணும். ஆனா அதே நேரத்துல சகஜமாகவும் இருக்கணும். சகஜமாகவும் உயர்ந்ததாகவும் இருக்க முடியுமா? ரெண்டும் சாத்தியமா? டபுள் ஃபாரினர்ஸ் சொல்லுங்கள், முடியுமா? பாப் தாதா பார்ப்பார், சோதனை செய்து கொண்டே இருப்பார் அல்லவா? யார் யார் கடின யோகியாக ஆகிறார்கள் என்று பார்ப்பார் தானே. மற்றபடி சகஜ யோகிக்கான அர்த்தம் முயற்சியில் கவனக்குறைவாக இருப்பது, அலட்சியமாக இருப்பது என்பது அல்ல. கஷ்டப்படக்கூடாதுன்னா உடனே முயற்சியில கேர்லெஸ்ஸா இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்றார்.
சகஜமாகவும் உயர்ந்ததாகவும் இருக்க வேண்டும். ஆக பாண்டவர்கள் சகஜ யோகிகளா? சகஜ யோகிகள் யாரோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாருங்கள், டிவியில் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த வருடம் யார் முன்பும் எந்த கஷ்டமும் வராது. ஏனென்றால் சகஜ யோகிகள். கவனக்குறைவானவர்களாக ஆகாதீர்கள். சமயத்தின் அனுசாரம் இந்த புது வருடத்தில் அனைவருக்கும் இந்த விசேஷ லட்சியம் வேண்டும். என்னென்ன பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறதோ, அதாவது சமயம், சங்கல்பம், குணம், ஞானம், சக்திகள், இதில் அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷம் சங்கல்பமாகும். அதாவது உயர்ந்த சங்கல்பம் மற்றும் சுத்தமான சங்கல்பம். இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் தினமும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். அதாவது என்னென்ன பொக்கிஷங்கள் நமக்கு கிடைச்சிருக்கோ, நேரம், எண்ணங்கள், குணம், ஞானம், சக்திகள், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்கள். அதுலேயும் முக்கியமானது எண்ணங்கள். அதுவும் உயர்ந்த எண்ணங்கள் மற்றும் சுத்தமான எண்ணங்கள். நம்மை தவிர வேற யாருக்கும் இது கிடைக்கல. அவங்க எண்ணங்கள் எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காவது சுத்தமான எண்ணங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? உயர்வாக யாராவது நினைக்கிறாங்களா இந்த உலகத்துல? ஆகையால நமக்கு இவ்வளோ உயர்ந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது, அந்த பொக்கிஷங்களை எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதாக ஆக்கணும். அப்படின்னா நமக்கு உயர்வாக நினைக்க தெரியும். ஆகையால உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கணும். தனக்காகவும் பிறருக்காகவும் உயர்வாக சிந்திக்கணும். சுத்த சங்கல்பங்கள்ல இருக்கணும். அப்போ அது பயனுள்ளதாக ஆக்கிட்டோன்னு அர்த்தம். அதாவது பயனுள்ளதாக ஆக்குவது என்றால் நன்றாக பகிர்ந்தளியுங்கள். வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். நன்றாக கொடுங்கள். நன்றாக கொடுங்கள். ஏன்? பயனுள்ளதாக ஆக்குவது என்றால் வெற்றி அடைவதாகும். நீங்க கொடுத்தீங்கன்னா பயனுள்ளதாக ஆயிடும். பயனுள்ளதாக ஆக்கும் போது நீங்க வெற்றி அடைவீங்க அப்படின்றார். எனவே இதே விசேஷ தன்மையை இந்த வருடத்தில் சதா நிலையாக வைத்திருக்க வேண்டும். பயனுள்ளதாக ஆக்குங்கள். வெற்றி இருக்கவே இருக்கிறது. அதாவது நீங்க உங்களுடைய பொக்கிஷங்களை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய எண்ணங்களை தனக்காகவும் பிறருக்காகவும் நல்ல விதத்துல பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி இருக்கவே இருக்கு. லௌகீக ரீதியா கூட யார் பணத்தை நல்லா யூஸ் பண்றாங்களோ அவங்க எப்பவுமே முன்னேறிட்டே இருப்பாங்க இல்லையா? அதுபோல உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்களை நல்லா யூஸ் பண்ணுங்க. அப்போ வெற்றி மூர்த்தி ஆயிடுவீங்க. அதுல வெற்றி இருக்கவே இருக்கு அப்படின்றார். வெற்றி எங்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது என்று அனைவரும் சொல்கிறீர்கள் தானே? உரிமை இருக்கிறதா? எனவே பயனுள்ளதாக்குங்கள். வெற்றி அடையுங்கள். எந்த காரியத்தை செய்தாலும் ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை பயன்படுத்தி கொண்டே செல்லுங்கள். மேலும் வெற்றியின் அனுபவத்தை செய்து கொண்டே செல்லுங்கள். யோசித்து பாருங்கள். வெற்றிக்கான அதிகாரம் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாருடைய அதிகாரமாக ஆக முடியுமா? அப்படின்னா அந்த அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு. வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. வேற யாருடைய அதிகாரமாகவும் அது ஆக முடியாது அப்படின்றார். ஏன்? ஏனென்றால் பாபா உங்களுக்கு வெற்றி அடையுங்கள் என்ற வரதானம் கொடுத்திருக்கிறார். அதனால வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை. இந்த அதிகாரம் வேற யாருக்கும் கிடைக்கல அப்படின்றார். பாப்தாதா சதா ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வெற்றி நட்சத்திரங்கள், வெற்றி ஸ்வரூபங்கள் என்று கூறுகிறார். வெற்றி நட்சத்திரங்களா அல்லது உழைக்கும் நட்சத்திரங்களா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் வெற்றி நட்சத்திரம் என்ற இந்த ஸ்வரூபத்தில்தான் பார்க்கிறார். ஆதியில் பிரம்மா தந்தை எவ்வளவு நேரத்தில் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கினார் என்பது நினைவிருக்கிறதா?
அதாவது ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மா பாபா ஆரம்பத்துல எல்லாத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிட்டார். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டார் அத செய்யறதுக்கு? ஒரு செகண்ட்ல எல்லாமே வந்து பயனுள்ளதாக ஆக்கிட்டார். அந்த காட்சிகள் கிடைச்ச உடனே, அந்த வைரங்கள் வந்து அவருக்கு வெறும் கற்களாக தோணுச்சு. எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு தன்னை அர்ப்பணிச்சுட்டார். சரி, பணம், பொருள் மட்டும் இல்ல. குணங்களும் சரி, சக்திகளும் சரி, பயனுள்ளதாக ஆக்கினார். நேரத்தையும் தனக்காகவும் முயற்சி செய்தார். இரவு 1 மணி, 1:30 மணிக்கு எழுந்து உலகத்திற்காகவும் சகாஷ் கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிட்டார். எவ்வளோ நேரம் ஆனது அவர் அப்படி செய்யறதுக்கு அப்படின்றார். இறுதி வரை தன்னுடைய சமயத்தை பயனுள்ளதாக ஆக்கினார். கர்மாதீத நிலையை அடைந்த பிறகும் எத்தனை கடிதங்கள் எழுதினார். நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கினார் அல்லவா? கடைசி நாள் கூட வாயினால் மகா வாக்கியத்தை உச்சரித்தார். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பிரம்மா பாபா அந்த நேரம் என்ற பொக்கிஷத்தை வீணாக்கல. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பயனுள்ளதாகவே ஆக்கிட்டார். கர்மாதீத நிலைக்கு ரொம்ப அருகில் இருந்தார். அப்போ கூட நிறைய கடிதங்கள் எழுதினார். யாராவது வந்து பேசினால் கூட கேட்பார். தாதிமார்கள் சொல்லுவாங்க, நாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் கொண்டு போய் பாபா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவோம், எங்களுக்கு தெரியாது. கேட்குற மாதிரியே இருக்கும். ஆனா அப்படியே பாபா இருக்கவே மாட்டார். பார்க்கும்போது பாபா இங்க இல்லை அப்படின்னு தோணும். அப்படின்னு அவங்க அந்த கர்மாதீத நிலையை நெருங்கிட்டார். ஆனாலும் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கினார். நிறைய லெட்டர்ஸ்க்கெல்லாம் பதில் எழுதுவார். கடைசி நாள் கூட 18th ஜனவரி 1969 அன்றைக்கு கூட இரவு கிளாஸ் முடிச்சிட்டு தான் ரூமுக்கு போய் படுத்தார். அப்புறம் தான் அவ்வியக்த ஆனார். அதாவது கடைசி நாள் வரை அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கினார். ஆகையால் வெற்றியை அடைந்து விட்டார். எனவே பாபாவை பின்பற்றுங்கள். ஃபாலோ ஃபாதர். உண்மையில் சங்கம யுகத்தின் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் ஒவ்வொரு வினாடியையும் பயன்படுத்துவதுதான் வெற்றி மூர்த்தி ஆகுவதாகும். பிரம்மா தந்தையிடம் எங்களுக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது என்று அனைவரும் நம்பிக்கையோடு சொல்கிறீர்கள் அல்லவா? எனவே அன்பிற்கான அடையாளம் தந்தைக்கு என்ன பிரியமாக இருந்ததோ அது குழந்தைகளுக்கும் பிரியமானதாக இருக்க வேண்டும். சமயம், சங்கல்பம் மற்றும் அனைத்து பொக்கிஷங்களை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், வீணாக்க கூடாது. அன்பிற்கான அடையாளம் பாபாவை பின்பற்றுவது. பிரம்மா தந்தை என்ன விசேஷ தன்மையை காட்டினார்? எதை நினைத்தாரோ அதை ஒரு நொடியில் செய்தார். வெறும் யோசிக்க மட்டும் இல்லை, வெறும் திட்டம் மட்டும் உருவாக்கவில்லை, நடைமுறையில் செய்து காட்டினார். எனவே நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீர்கள்? பின்பற்றக்கூடியவர்கள் தானே? நல்லது. இன்று நிறைய பேர் நியூ இயரை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். நல்லது. ஒருவேளை இந்த ஹால் சின்னதாகி விட்டாலும் இதயமோ பெரியதாக இருக்கிறதல்லவா? இதயம் பெரியதாக இருப்பதினால் அனைவரும் அடங்கிவிட்டீர்கள். அதாவது சபையில 18, 19,000 சகோதர சகோதரிகள் அமர்ந்திருந்தாங்க. ஹாலே சின்னதாயிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சின்னதானாலும் பரவாயில்ல, எல்லாரும் இதயத்துல அடங்கின்றார். அனைவரும் வெளியில் அமர்ந்து கொண்டும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வெளியில் அமர்ந்திருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு தென்படவில்லை. அதாவது இங்க முன்னாடி இல்ல, ஆனா எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஹால்லையோ மற்ற இடத்துல எல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றார். வெளிநாடுகளில் அனைத்து நாடுகளை விட அதிகமாக ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் இரவு 12 மணிக்கு அமர்கிறார்கள். மேலும் காலை 4 மணி அமிர்தவேளா யோகா செய்துவிட்டு செல்கிறார்கள் என்பதை பாப் தாதா கேள்விப்பட்டார்.
அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் 5 1/2 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது அவங்க அஹெட் இருக்காங்க. நமக்கு இங்க 6:30 மணி பாப்தாதா வர நேரம் அப்படின்னா, அவங்களுக்கு 12 மணியா இருக்கும். ஆனாலுமே எல்லாரும் பாப்தாதா வருவார், பாப்தாதா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சென்டருக்கு வருவாங்க. வந்து 12 மணிக்கு உட்கார்றாங்க அப்படின்னாலே, மணி 4 ஆயிடும். அதுக்கப்புறம் சரி 4 மணி ஆயிடுச்சு, அமிர்த் வேளை யோகா முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு வந்து 4 மணிக்கு அமிர்த் வேளை யோகா முடிச்சுட்டு போறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றார். இன்று பாப்தாதா கூட ஆஸ்திரேலியாவை நினைவு செய்தார். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றார். இங்கு ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் கை உயர்த்துங்கள். திரிமூர்த்தி வாழ்த்துக்கள். முதலில் ஆஸ்திரேலியாவுக்கு, பிறகு மற்றவர்களுக்கு. அதாவது யூரோப்பு, லண்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம், 4:30 மணி நேரம் நமக்கு பின்னாடி இருக்கு. அப்படின்னா 6 மணிக்கு பாபா மதுபன்ல வராரு அப்படின்னா, அவங்களுக்கு மத்தியானம் டைமா இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஆஸ்திரேலியான்றது கொஞ்சம் கஷ்டம். அதாவது நான் ஆஸ்திரேலியா போன 2வது நாள் முரளி கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க முரளி கிளாஸ் வந்து 6:30 AM காலையில 6:30 மணிக்கு. அப்ப அவ்ளோ தூக்கம் வருது. கதியிலேயே தூங்கிடலாம் போல இருக்கு. யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாதே. எதுக்கு இவ்ளோ தூக்கம் வருது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா, நம்ம டைம் படி, இந்தியா டைம் படி அது மிட்நைட் இல்லையா? 1 மணி, 2 மணி, அந்த 1:30 மணி. அப்போ வந்து தூக்கம் வரதானே செய்யும். அதனால தான் பாபா அவங்கள வந்து அவ்வளோ உயர்வா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி டைம்ல கூட அவங்க வந்து பாப் தாதாவை பார்க்குறாங்க, மீட் பண்றாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா ஜெட் லேக் முடிடும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட்டு 7 டேஸ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால முதல்ல ஆஸ்திரேலியாக்காரங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு திரிமூர்த்தி வாழ்த்துக்கள் அப்படின்றார். இந்த வருடத்திற்கான லட்சியம் கூறப்பட்டது. பயனுள்ளதாக்கங்கள் வெற்றி இருக்கவே இருக்கிறது. இதை அனைவரும் பக்கா செய்து விட்டீர்களா? பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். அதாவது பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படின்னா, தனக்காக நல்ல விதத்துல யூஸ் பண்ணணும். பாபாவுடைய காரியத்திற்கும் அதை வந்து பயன்படுத்தணும். பகவானுடைய காரியத்துல அதை பயன்படுத்தும் போது பயனுள்ளதாக ஆயிடும், வெற்றி கிடைக்கும், இருக்கவே இருக்கு அப்படின்றார். சங்கம யுகம் சக்திசாலியான யுகம். பயனுள்ளதாக ஆக்குவதற்கான யுகம், வீணாக்குவதற்கானதல்ல. வீணாக்குவதற்கான 63 ஜென்மங்கள் முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த சிறிய யுகம் பயனுள்ளதாக ஆக்குவதற்கான யுகம். ஒருவேளை சமயத்தை பயனுள்ளதாக ஆக்கினீர்கள் என்றால், எதிர்காலத்தில் அரைக்கல்பத்தின் முழு சமயமும் ராஜ்ய அதிகாரியாக ஆகுவீர்கள். ஒருவேளை அவ்வப்போது பயனுள்ளதாக ஆக்கினீர்கள் என்றால், ராஜ்ய அதிகாரியாகவும் அவ்வப்போதுதான் ஆகுவீர்கள். நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குவதற்கான பலன் இதுதான். சுவாசத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் 21 பிறவிகளும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இதயம் நின்று விடுகிறது, இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு விடுகிறது என்பதெல்லாம் அங்கே இருக்காது. இங்க நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குனீங்க அப்படின்னா அங்க வந்து ராஜ்ய அதிகாரியாக இருப்பீங்க. சுவாசத்தை வந்து பயனுள்ளதாக ஆக்குனீங்க அப்படின்னா அங்கே ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராது, பிளாக்ஸ் வந்துடுது, இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டது, அதனால ஹார்ட் நின்று போச்சு அப்படின்ற விஷயங்களே அங்கே இருக்காது அப்படின்றார். அதே போல ஞானத்தின் பொக்கிஷத்தையும் பயனுள்ளதாக ஆக்குங்கள். ஞானம் என்றால் அறிவு. அங்கு எந்த அளவிற்கு புத்திசாலிகளாக ஆகிவிடுவீர்கள் என்றால் எந்த மந்திரிகளின் அவசியமும் இருக்காது. அதாவது ஞானம் என்ற பொக்கிஷத்தை பயனுள்ளதாக நீங்க ஆக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே அவ்வளோ புத்திசாலிகளாக இருப்பீங்க. ஏன்னா ஞானம் என்றாலே அறிவு தானே. இங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, புத்திசாலியாக இருந்தீங்கன்னா அங்க நீங்க
புத்திசாலியான ராஜாவாக இருப்பீங்க. ஆலோசனை கொடுப்பதற்கு மந்திரிகளுடைய அவசியமே இருக்காது அப்படின்றார். நீங்களே புத்திசாலிகளாக இருப்பீங்க. இன்றைய காலத்தில் பாருங்கள், பதவி ஏற்றதும் முதலில் மந்திரிகள் சபையை உருவாக்குகிறார்கள். அங்கு துணைவர்கள் இருப்பார்கள், ஆனால் மந்திரிகள் இருக்க மாட்டார்கள். ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட ஒவ்வொரு தர்பாரிலும் அமரக்கூடிய கிரீட்டதாரிகளாக இருப்பார்கள். ராயல் பரிவாரமும் குறைந்ததல்ல. சிம்ஹாசனத்தின் மீது அமரவில்லை என்றாலும் பதவி ஒரே மாதிரி இருக்கும். ஆகையால் சிம்ஹாசனத்தில் அமரக்கூடியவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள் என்று யோசிக்காதீர்கள். நீங்கள் கூட ராஜ்ய தர்பாரில் ராஜ்ய அதிகாரியின் ரூபத்தில் இருப்பீர்கள். உங்களுடைய தலையிலும் கிரீடம் இருக்கும், மேலும் உங்களுக்கும் முழு அதிகாரம் இருக்கும். எனவே என்ன ஆகுவீர்கள்? நம்பர் 1 அல்லது நம்பர் வாரா? அதாவது நம்பர் 1 வருவீங்களா, இல்லை வரிசை கிரமத்தில் வருவீங்களா, நம்பர் வைஸா? என்ன ஆகுவீர்கள்? ஆக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் தெரியுமா? தைரியத்தை காட்டினீர்கள், மிகவும் நல்லது. ஆனால் 1 நம்பர் ஆகுவதற்கு முதலில் வின் ஆக வேண்டி இருக்கிறது. அதாவது நம்பர் 1ல வரணும்னா வின் ஆகணும். வின் அப்படின்னா வெற்றி அடையணும். செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? செய்வோம் என்று சொல்லாதீர்கள், செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மற்றவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று பழைய சிந்தி சமூகத்தின் பிரம்மா தந்தையின் துணைவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். கை உயர்த்துங்கள். குடும்பம் குடும்பமாக வந்திருக்கிறார்கள். நல்லது. ஏதாவது அதிசயத்தை காட்டுவீர்கள் தானே? என்ன காட்டுவீர்கள்? அதற்கு அவர்களிடமிருந்து செய்தியை கொடுப்போம் என்ற பதில் வருது. அதை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நல்லது. 38 பேர் வந்திருக்கிறீர்கள். என்ன அதிசயம் செய்வீர்கள்? சரி, அதிகமாக சொல்லவில்லை, சின்ன விஷயத்தை தான் சொல்கிறோம். செய்ய தயாரா? குழந்தைகளும் அதிசயம் செய்வீர்கள் தானே? அதற்கு 38 லட்சம் பேரை உருவாக்குவோம் அப்படின்னு கீழே இருந்து பதில் வருது. அதாவது 38 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ 38 பேர் நாங்கள் 38 லட்சம் பேருக்கு செய்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உருவாக்குவோம் அப்படின்றாங்க. அதற்கு பாப்தாதா பல மடங்கு வாழ்த்துக்கள். நீங்கள் பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டீர்கள். ஆனால் பாப்தாதா சிறிய விஷயத்தை தான் கூறுகிறார். ஒவ்வொருவரும் ஒருவரை அழைத்து வாருங்கள். முடியுமா? குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளை அழைத்து வாருங்கள். தாய்மார்களாக இருந்தால் சகோதர சகோதரிகளை அழைத்து வாருங்கள். ஆனால் ஒருவர் ஒருவரை அழைத்து வர வேண்டும். அடுத்தது பாப்தாதா தாதிகளை பார்த்து, இந்த குழுவை பாருங்கள், இவர்களுக்கு வழிகாட்டுங்கள். அடுத்த வருடம் அழைத்து வந்தே ஆக வேண்டும். டபுள் குரூப்பை அழைத்து வாருங்கள். பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். அதாவது எங்கு ஆரம்பமானதோ அங்கேதான் பிரத்யட்சம் ஆக வேண்டும். அதாவது எங்கே ஆரம்பமானதோ ஆதி காலத்துல அங்கதான் பாப்தாதா வெளிப்படணும் அப்படின்றார். பிரம்மா பாபாவிற்கு இரக்கம் வருகிறது. பிரம்மா தந்தையின் தேசத்தை சார்ந்தவர்கள் என்றால் அந்த தேசத்தை சார்ந்தவர்களிடம் அன்பு இருக்கும் தானே? அடுத்தது பாபா அடுத்த பொக்கிஷத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். நேரத்தை பற்றியும் சுவாசத்தை பற்றியும் சொன்னார் இல்லையா? இப்போ அடுத்த பொக்கிஷம். உங்களிடம் பொக்கிஷங்கள் நிறைய இருக்கிறது. குணங்களின் பொக்கிஷம் எவ்வளவு பெரியது, சக்திகளின் பொக்கிஷம் எவ்வளவு பெரியது. எனவே குணதானம் சக்திகளின் தானம் செய்யக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். யாரெல்லாம் உங்களிடம் வருகிறார்களோ, அதாவது சம்பந்தத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி,
தொடர்பில் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏதாவது ஒரு குணம் அல்லது சக்தியின் பரிசை கொடுங்கள். யாரும் வெறும் கையோடு போகக்கூடாது. வேறு எதுவும் இல்லை என்றாலும் தந்தையின் செய்தியின் இனிமையான வார்த்தைகள், இந்த இனிமையான வார்த்தைகளையாவது பரிசாக கொடுங்கள். அதாவது நீங்க வேற எதுவும் கொடுக்கலனாலும் இனிமையாக பாபாவுடைய அறிமுகத்தை மற்றவங்களுக்கு கொடுங்க. இந்த இனிமையான வார்த்தைகளை கிஃப்டாக கொடுங்க அப்படின்றார். உலகத்தினர் ஏதாவது பண்டிகை என்றால் ஒருவர் மற்றவர்களின் வாயை இனிப்பாக்குகிறார்கள். அதாவது ஒரு நல்ல நாள் பண்டிகை அப்படின்னா ஸ்வீட் கொடுப்பாங்க இல்லையா, பாயாசம் கொடுப்பாங்க. பாப் தாதா என்ன கூறுகிறார் என்றால், வாயை இனிப்பாக ஆக்க வேண்டும். அதாவது நீங்க ஸ்வீட் கொடுக்கணும், அதை கொடுங்க. அதே நேரத்தில் தன்னுடைய இனிமையான முகத்தையும் காட்ட வேண்டும். அதாவது ஹிந்தியில ரைமிங்கா இருக்கு. முக்கு மீட்டா அப்படின்னா வாயை இனிப்பாக்குவது, முக்குடா அப்படின்னா முகம். முகமும் இனிமையானதாக இருக்கணும். ஸ்வீட்டு மட்டும் கொடுத்தால் போதாது, இனிப்பு மட்டும் கொடுத்தால் போதாது, இனிமையான முகத்தையும் நீங்க காட்டணும். அல்லது உங்க முகமும் இனிமையானதாக இருக்கணும் அப்படின்றார். அவ்வளவு இனிமை நிறைந்திருக்கிறது தானே. அந்த இனிமை தன்மை நிரம்பி இருந்தால்தானே முகத்துல காட்ட முடியும். ஆகையால நிறைய நிரம்பி இருக்கணும். எவ்வளவு பகிர்ந்து கொடுத்தாலும் நிரம்பி இருக்கணும். மேலும் இந்த பொக்கிஷங்களை எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகரிக்குமே தவிர குறையாது. எனவே இந்த வருடம் நோட் செய்யுங்கள். எந்த ஆத்மா வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தேனா? ஒருவேளை கேட்கக்கூடியவர்களாக இல்லை என்றால் இனிமையான சக்திசாலி திருஷ்டி கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. இது சகஜம்தானே, அல்லது கஷ்டமாக இருக்கிறதா? யார் வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். உங்ககிட்ட எவ்வளவோ பொக்கிஷங்கள் இருக்கு, அதுல ஏதோ ஒன்றை கொடுங்க. ஞானம் கொடுங்க, பாபாவனுடைய அறிமுகத்தை கொடுங்க, இனிமையான வார்த்தைகள் சொல்லுங்க. சரி, அவங்க கேட்கல அப்படின்னா பரவாயில்ல, இனிமையான பார்வை திருஷ்டியாவது கொடுங்க. ஆக மொத்தம் அவங்க வெறும் கையில போகக்கூடாது. உங்ககிட்ட வராங்கன்னா ஏதாவது கொண்டு போகணும், ஏதாவது அடையணும். ஸோ இந்த வருஷம் நோட் பண்ணுங்க அப்படின்றார். என்னிடம் எந்த ஆத்மா வந்தாலும் அந்த ஆத்மாவிற்கு நான் ஏதாவது கொடுத்தேனா, வெறும் கையில அனுப்பல தானே அப்படின்றது நோட் பண்ணுங்க அப்படின்றார். நல்லது. ஒரு செகண்டில் மனதின் ட்ரில் நினைவிருக்கிறதா? ஒவ்வொருவரும் முழு நாளில் எத்தனை முறை இந்த ட்ரில் செய்தீர்கள் என்பதை நோட் செய்யுங்கள். இந்த மனதின் ட்ரில் எத்தனை முறை செய்வீர்களோ அவ்வளவு சகஜ யோகிகளாக, சரள யோகிகளாக ஆகுவீர்கள். ஒரு பக்கம் மனசா சேவை, இன்னொரு பக்கம் மனதின் எக்ஸர்சைஸ். ரெண்டையுமே செய்யணும் அப்படின்றார். மனசா சேவையும் செய்யணும், மனதனுடைய எக்ஸர்சைஸும் செய்யணும். இப்பொழுது நிராகார நிலை, இப்பொழுதே ஃபரிஷ்தா நிலை. ஒரு செகண்ட்ல இது போல ட்ரில் செய்யணும். பிரம்மா தந்தை ஃபரிஷ்தாக்களாகிய உங்களை வரவேற்று கொண்டிருக்கிறார். ஃபரிஷ்தா ஆகி பிரம்மா தந்தையின் கூடவே தங்களுடைய வீட்டிற்கு நிராகார ரூபத்தில் செல்ல வேண்டும். பிறகு தேவதையாகி சத்யுகத்திற்கு செல்ல வேண்டும். நல்லது. நாலாபுறங்களிலிருந்து மிக மிக அன்பு நினைவுகள் கார்டின் ரூபத்திலோ கடிதங்கள் ரூபத்திலோ பாப் தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. என்னுடைய அன்பு நினைவுகளை பாபாவுக்கு கொடுங்கள் என்று ஒவ்வொரு குழந்தைகளும் நினைக்கிறார்கள் என்பதை பாப் தாதா அறிவார். உங்களுடைய அன்பு நினைவுகள் வந்துவிட்டது. அதாவது கவலைப்படாதீங்க, நீங்க அனுப்புனதெல்லாம் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அன்பு நினைவுகள் கொடுத்த மிக செல்ல குழந்தைகள் பாப் தாதாவின் முன்பு இருக்கிறீர்கள். எனவே பாப் தாதாவும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும்
அவரவர்களுடைய பெயர் சகிதமாக வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் ஸ்வீகாரம் செய்யுங்கள் என்று கூறுகிறார். உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை, புதிய யுகம் மற்றும் புது வருடத்தின் மிக மிக பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் புது வருடத்தின் வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். நாலா புறங்களிலும் இருக்கின்ற மிகவும் அன்பான, மிகவும் பிரியமான குழந்தைகளுக்கு பல கோடி மடங்கு புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள். இந்த நொடி கடந்து விட்டது. கடந்தது என்னவோ கடந்தது. இது விடை பெற்றுக் கொள்வதற்கான மற்றும் வாழ்த்துவதற்கான நொடியாக இருக்கிறது. அதாவது அந்த 12 மணி, அந்த நியூ இயர் இல்லையா, பழைய ஆண்டு முடிகிறது, புதிய ஆண்டு வருது. அதனால பழைய ஆண்டிற்கு விடை கொடுத்து புது ஆண்டிற்கான வாழ்த்துக்கள் பெறக்கூடிய நொடி. ஆகையால ஒரு பக்கம் விடை கொடுக்கணும். அதாவது தனக்குள்ள நிரம்பிய நிலை அடைவதற்கு என்ன குறைகள் அனுபவம் செய்கிறீங்களோ அதற்கு விடை கொடுக்கணும். சதா காலத்திற்கும் விடை கொடுக்கணும். மேலும் முன்னேறி பறப்பதற்கான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். நினைவை அனுபவம் என்ற நிலையில் நிலைக்க வைக்கக்கூடிய நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகுங்கள். அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்குள்ளேயும் இந்த சங்கல்பம் இருக்கும், நாம் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆக வேண்டும் என்று. ஆனால் சங்கல்பம் மற்றும் செயல் இதில் வித்தியாசத்தை முடிப்பதற்கு நினைவை அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். அதாவது உங்களுக்கு சங்கல்பம் இருக்கு, நம்பர் 1 வரணும், விசேஷ ஆத்மா ஆகணும்னு சொல்லிட்டு எப்படி ஆக முடியும்? நினைச்சா மட்டும் போதுமா? நினைக்கணும், கர்மத்தில் கொண்டு வரணும். அப்போ சங்கல்பம் மற்றும் கர்மம் இதில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. அதற்கு என்ன செய்யணும்? நினைவை அனுபவத்தில் கொண்டு வரணும். எப்படி கேட்பது, அறிந்து கொள்வது நினைவில் இருக்கிறதோ அதேபோல் தன்னை அந்த அனுபவத்தின் நிலையில் கொண்டு வர வேண்டும். கேட்குறீங்க, நினைவு இருக்குது, புரிஞ்சுக்கிறீங்க, நினைவு இருக்கு. அந்த அனுபவத்தில் தன்னை கொண்டு வந்துடணும். அப்போ அதுவும் நினைவிருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதற்காக தன்னுடைய மற்றும் நேரத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு மனம் மற்றும் புத்தியை ஏதாவது ஒரு அனுபவம் என்ற சீட்டில் செட் செய்து விடுங்கள். அப்பொழுது நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன். பொறாமையின் தீய விஷயங்களை விட்டுவிட்டு நல்ல விஷயங்களின் ரேஸ் செய்யுங்கள். ரேஸ் அப்படின்னா பொறாமை, ரேஸ் அப்படின்னா நல்ல போட்டியில் முன்னேறணும். பொறாமைப்படாதீங்க, நல்ல விஷயங்கள்ல ரேஸ் பண்ணுங்க, பந்தயத்தில் ஓடுங்க அப்படின்றார். இன்றைய அவ்வியக்த சமிக்கை. இந்த சங்கம யுகத்தில் பாப் தாதாவின் விசேஷ கொடை திருப்தியாகும். இந்த ஒரு திருப்தி என்கிற விசேஷத்தன்மை மற்ற விசேஷத்தன்மைகளை சகஜமாக தன்னுடைய அருகில் கொண்டு வரும். ஆனால் சதா திருப்தியாக இருங்கள். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் திருப்தி என்ற நிலையை சூழ்நிலை மாற்ற முடியாது. சூழ்நிலைகள் என்றால் மாறக்கூடியது தானே, ஆனால் சுயம் திருப்தியாக இருக்கக்கூடிய நிலை சதா முன்னேற்றக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சூழ்நிலைகள் வந்தது, அதனால என்னுடைய மனம் கொஞ்சம் டவுன் ஆயிடுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பாப் தாதா சொல்லிட்டு இருக்கிறார், சூழ்நிலைகள் அது வரதா செய்யும், அது மாறக்கூடியது தான். ஆனால் நீங்கள் சுயம் சதா திருப்தியாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த திருப்தியான நிலையில் இருந்தீங்கன்னா எப்போவுமே முன்னேறிட்டே இருப்பீங்க, டவுன் ஆக மாட்டீங்க அப்படின்றார். ஓம் சாந்தி.
தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய், அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. வாழ்விற்கு அழகழகாய் அகநோக்கு எண்ணம் தந்தாய், ஆஸ்திக்கு உரியவனாய் பெருவாழ்வு நீ தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், உன் நினைவு தந்தாய், அனைத்தும் நீ தந்தாய் பாபா,